நம்ம மனோஜுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லைங்க. எங்கடா வாய் கோணிக்குச்சோ அப்படின்ற மாதிரி அடிக்கடி கண்ணாடியிலலாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரோகிணியை வேற டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இங்கே பாரு மனோஜ், இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன், எலுமிச்சம்பழத்தால் வாய் கோணாது, நான் அடித்து தான் வாய் கோணும், ஒழுங்காக படுத்து தூங்குன்னு திட்டிட்டு அவங்களும் போய் தூங்க போயிடுறாங்க. இருந்தாலும் மனோஜுக்கு தூக்கம் வருமா? வரல. அவங்க போயிட்டு விஜயாவை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. விஜயா பார்வதியுமே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரி விஜயா, நீ கம்னாரு, காலையில் 7 மணிக்கெலாம் வாங்க, எனக்கு தெரிஞ்ச சாமியார் இருக்காரு, நம்ம அங்கே போய் பார்க்கலான்னு பார்வதி ஒரு ஐடியா கொடுக்க 2 பேரும் காலையிலே எழுந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து வீட்டில் உள்ள அத்தனை பேருக்குமே ஆச்சரியம். என்னது, நீங்கள் 2 பேரும் இவ்வளோ காலையில் எழுந்திரிச்சிட்டிங்களா, இது நடக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே இல்லை பார்வதி ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி 2 பேருமே வயிற்று வலி காய்ச்சல்னு போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கும் போதே முத்துக்கு ரொம்பவே டவுட் வருது. அம்மா ஒரு ஆன்சர் சொன்னால் மனோஜ் ஒரு ஆன்சர் சொல்கிறான், இதுவே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. ஒரு வழியாக வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு பார்வதியை பார்க்கறதுக்காக விஜயாவும் மனோஜும் போயிட்டாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு சாமியாருமே பார்க்க போயிட்டாங்க. ஆனால் அந்த சாமியார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் புதுசாக ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கொடுத்துட்டாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா வீட்டில், அதுக்கு ஆப்போசிட்டில் போய் வைங்க, கண்டிப்பாக எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு அவருமே ஒரு ஐடியா கொடுக்க 2 பேரும் நேராக வீட்டுக்கு வந்து அந்த பூஜை அறைக்கு போகிறாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இத்தையோட இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு.